ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் வேதத்துக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், ஒரு நேரம் ஒரு கரடி வந்தது, ஒரு சிங்கம் வந்தது, என் நாட்டு தொழுவத்துக்குள்ளே வந்தது. நான் அந்த கரடியின் சிங்கத்தை கொண்டு போட்டு என் நாட்டை மீட்டேன் என்று சொல்கிறான். எனக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆடுகளை பிடிக்க கரடி, கரிசிக்கிற சிங்கம் போல சிங்கம் வரும், கரடி வரும், ஓநாய் வரும், இதெல்லாம் வரும், ஒரு குடும்பத்துக்குள்ள வரும். ஆடாகிய தேவனுடைய பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு சிங்கமும் வரும், ஓநாயும் வரும், கரடி வரும். அப்போ அதை நாம் என்ன பண்ணணும்னா, தாவீது சொல்கிறான், நான் தொடர்ந்து போய் அதை பிடித்து அதை கொண்டு போட்டு அந்த ஆடுகளை தப்புவித்தேன். முக்கியமாக சபையில இது வரும். மேய்ப்பர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். மேய்ப்பர்கள், சபையை மேய்க்கிற மேய்ப்பர்கள் எந்த சபையாக இருந்தாலும் சரி, அங்கே தாவீது சொல்கிறார், ஒரு நேரம் சிங்கம் வந்தது, கரடி வந்தது, ஓநாய் வந்தது, ஆனாலும் அதை நான் தொடர்ந்து பிடித்து என் ஆடுகளை, என் தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளை தப்புவித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் மந்தைக்குள்ளே சிங்கம் வரும், கரடி வரும், ஓநாய் வரும், அது தப்பிக்கிற வேலை உன் வேலை. உன் குடும்பத்துக்குள்ள கரிசிக்கிற சிங்கம் வரும், கரடி வரும், ஓநாய் வரும், அதை தப்பிக்கிற வேலை உன் வேலை. தேவ பிள்ளைங்க, அதை தொடர்ந்து அதை பிடித்து, அதை எப்படி பிடித்து அதை எப்படி விடுவிக்கலாம், அந்த ஆட்டை விடுவிக்கலாம்ங்கிறத தாவீது சொல்லுகிறான். அதை விடுவித்தான் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அதோட போராடி அதை விடுவித்தான். இன்னைக்கு அநேக குடும்பத்துக்களே சத்துரு கரிசிக்கிற சிங்கம் போல, கரடி போல, ஓநாயை போல கடந்து வருவான். தொடர்ந்து தேவ பிள்ளைக்கு தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம், தாவீதுக்குள்ள இருந்த வல்லமையை கொண்டு அதை எல்லாம் முறியடித்து ஆட்டை காப்பாற்றினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சபையில கரிசிக்கிற சிங்கம் போல, ஓநாய் போல, கரடி போல வரும். மேய்ப்பர்களே, நீ தேவனுடைய கரத்தை தாவீதை போல போராடி அதுக்கு தப்பு வைக்கணும். தூங்கிட்டு இருந்தா உன் ஆட்டை எல்லாம் கொண்டு போயிருவான். நீ தூங்கிட்டு இருந்தா உன் ஆட்டெல்லாம் பீறி போடும் சிங்கம். நீ தூங்கிட்டு இருந்தா கரடி உன் ஆட்டெல்லாம் பீறி போடும். நீ தூங்கிட்டு இருந்தா ஓநாய் என்ன பண்ணும், எல்லாத்தையும் களவு கொண்டு போய் விடுவான், எல்லாம் சாப்பிட்டுருவான். இன்னைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைக்கே, தூங்கினால் கதை வேலைக்கு எப்படி எல்லாம் சத்துரு வருவான்னு பாருங்க. இந்த தாவீது சொல்லுகிறான், நான் தொடர்ந்து பிடித்து அந்த கரடியின் சிங்கத்துக்கிலிருந்து என் நாடை தப்புவித்தேன் என்று சொல்கிறார். இந்த சபை மேய்க்கிற அருமையான மேய்ப்பர்களே, சபையை வழிநடத்துற தேவ பிள்ளைக்கு, ஒளி சேர தேவ பிள்ளைக்கு, குறதல உன் குடும்பத்துக்களாக ஓநாய், ஆடு, சிங்கம்லாம் வரும். ஆனா நீ அதுக்கு தப்புவிக்கணும். அதுக்கு கிருபை தேவை, வல்லமை தேவை. அவன் சொல்லுகிறான், தேவ பிள்ளையே, அவனுக்குள்ளே தாவீதுக்குள்ளே தேவ அபிஷேகம் இருந்தது. அதனால அவன் தொடர்ந்து பிடித்து அதை என்ன பண்ண முறியடித்தான், ஆற்றை அது தப்புவித்தான் சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு சபையில வரும், குடும்பத்துல வரும், தொழில வரும், வேலையில வரும், எப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் ஓநாய், சிங்கம், கரடி எல்லாம் வரும். ஆனா தப்பிக்கிற வேலை உன் வேலை. நீ போராட வேண்டும், ஜெபத்துல போராட வேண்டும். தேவ பிள்ளைகளே, நீ ஜெபத்துல போராடி அது முறியடிக்க வேண்டும். அவங்க உன் தொழுவத்துல வரக்கூடாது, உன் குடும்பத்துல வரக்கூடாது. ஓநாய், சிங்கம், கரடி உன் குடும்பத்துல வரக்கூடாது, சபைக்குள்ள வரக்கூடாது, உன் தொழிலுக்கு வரக்கூடாது, உன் படிப்புல வரக்கூடாது. தேவ பிள்ளைங்க, ஆனால் நீ அதை போராடி அதை மேற்கொள்ளணும். அதை வராதபடி, அது ஒருவேளை அவ பிடிச்சிருந்தா அதோடு கூட போராடுற தன்மை உனக்குள்ள அந்த கிருபை வேணும், அந்த வல்லமை வேணும். இந்த நாளில் தாவீதுக்குள்ள அந்த வல்லமை இருந்ததுனாலே அவன் அந்த சிங்கங்களுக்கும் கரடிக்கும் ஓநாய்க்கும் அந்த ஆட்டை தப்புவித்தான். அவன் தொழுவத்துல ஆட்டை தப்புவித்தான். உன் குடும்பத்துல ஆட்டை தப்பிக்கணுமா, உன் பிள்ளைகள் தப்பிக்கணுமா, உன் சபையில் உள்ள விசுவாசிகள் தப்பிக்கணுமா, உன் கம்பெனியில் உள்ள வேலைக்காரர் தப்பிக்கணுமா, படிக்கிற பிள்ளைகள் தப்பிக்கணுமா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையே, தாவீதை போல நீ தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு அதுக்காக போராடணும். நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறார், நிறைய பேர் கிருபை பெற்று இருக்கிறார், ஆனா தூங்கிட்டே இருக்கிறார், போராடுறது இல்லை. அதனாலதான் ஓநாய் வருது, சிங்கம் வருது, கரடி வருது. தேவ பிள்ளையே, அவனுக்கு அபிஷேகம் எது இருக்கு? தேவ பிள்ளையே, அவனுக்கு கிருபை எதுக்கு? ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீ அதோடு கூட போராடணும். கரடியோட போராடணும், ஓநாயோட போராடணும், சிங்கத்தோட போராடணும். நீ போராடுனா தான் உன் ஆட்டை தப்பிக்க முடியும், உன் குடும்பத்தை தப்பிக்க முடியும், உன் தொழில வர்ற போராட்டங்களை தப்பிக்க முடியும், உன் வேலையில வர்ற காரியங்களை தப்பிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது,
தாவீது அதை போராடி அந்த ஆட்டை விடுவித்தான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை வச்சு தூங்கிட்டு இருக்காத தேவ பிள்ளைங்க. வெளியில மட்டும் கீழே மேலே மட்டும் தூங்கி என்ன பண்ணிட்டு மேலே கீழே அப்படியே குதிச்சிட்டு இருக்காத. அதை பயன்படுத்து, அந்த அபிஷேகத்தை பயன்படுத்து. தாவீது அதை பயன்படுத்தினா என் மந்தைகளை எந்த ஓனாயும் வரக்கூடாது, எந்த கரடி வரக்கூடாது, எந்த சிங்கமும் சிங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதை என்ன பண்ணினான், அதை போராடி அதை அதிலிருந்து பிடிவித்தான் தேவ பிள்ளை. அதுக்கப்புறம் சகோதரனை அதுக்கப்புறம் அந்த சிங்கம் உன் தொழுவத்துல வருமா, அந்த ஓனாய் உன் தொழுவத்துல வருமா, கரடி ஓனாய்க்கு வருமா? அதனால நீ வேலி அடைச்சு பாதுகாத்துக்கணும், நீ போராடணும். நீ போராடும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. தாவீது என்ன பண்ணுனா அதை விடுவித்தான் என்று வேதத்துல பார்க்கிறோம். கண்களை மூடி செபம் செய்வோமா? நல்லா ஆண்டவரே சோத்துறாம். தாவீதின் அப்பா தொழுவத்துக்குள்ள ஆண்டவரே சிங்கம் வந்தது, கரடி வந்தது, ஓனாய் வந்தது அப்பா, அதை அவன் தொடர்ந்து பிடித்து அந்த அப்பா ஆட்டை அவன் அப்பா அந்த தொழுவத்துல பிடித்து போன ஆட்டை விடுவித்தது போல எங்களை அப்பா எங்க தொழுவத்துல குடும்பத்துல பிடித்திருந்த எல்லா தாப்பனே, எல்லா சிங்கம் கரடியும் ஆண்டவரே ஓனாய் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல எல்லாத்தையும் அந்த அந்த சிங்கங்கள் கைக்கு கரடி கைக்கு தப்பித்தது போல இன்னைக்கு நீ தப்பிப்பீராக. ஐ cannot touch இன்னைக்கு நேம் ஆஃப் எல்லாத்தையும் விடுதலை கொடுப்பீர். I cannot take them touch name of Jesus. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழி எடுத்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.